தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட உணவு உற்பத்தி தொழிற்கூடங்களின் கூடுதல் மின்சார நுகர்வுக்கு யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 2 மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒரு தமிழனின் தலைமையின் கீழ் தான் இயங்க வேண்டும் என மன உறுதியுடன் அதிமுகவை தேர்வு செய்துள்ளேன். அதிமுகவில் இணைந்த காளியம்மாள் பேட்டி. பாஜகவால் நிதிஷ்குமாருக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலை நாளை பழனிசாமிக்கு ஏற்படும். தருமபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கரூர் விவகாரத்தில் மடியில் கனம் இருப்பதால் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு பதறுகிறார். கோவையில் அண்ணாமலை பேட்டி. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்திற்கான நோட்டீஸ் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் சமர்ப்பிப்பு. தனியார் மயம், தாராளமயம், உலகமயத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் இருந்து கொண்டு தனியார் மயத்திற்கு எதிராக திமுக போராடுவதாக கூறுவது வேடிக்கை. திருச்சி விமான நிலையத்தில் சீமான் பேட்டி. அமெரிக்கா இராணுவ விமானம் ஈராக்கில் விழுந்து சிதறியதில் 4 பேர் உயிரிழப்பு, 2 பேர் தீக்காயம். எல்பிஜி சிலிண்டர்கள் உற்பத்தி 30% அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் பீதியடைய வேண்டாம் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. முழு நேரமாக பணியாற்றுவதால் மாதாந்திர ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அரசு பள்ளி எல்கேஜி, யுகேஜி ஆசிரியர்கள் கோரிக்கை. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக இந்தியா செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடம் வழங்கப்படும். இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது பத்தாலி உறுதி. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை ஓட விரட்டுவது தான் எங்கள் வேலை. போயஸ் கார்டன் இல்லத்தில் சசிகலா பேட்டி. திரையரங்குகளில் வெளியாகும் படங்களை 8 வாரங்கள் கழித்தே OTTயில் வெளியிட வேண்டும். தென்னிந்திய திரையரங்க உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.